Daily. Taste the Daily. மேடம், என் பேரு அஞ்சலி. சிட்டிலே பெரிய பணக்காரங்களான வெங்கட்ராமன் ஜானகியோட மருமகனா. அவங்களோட மகன் கார்த்திக்கும் நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அது பிடிக்காத என் மாமியார் ஜானகி, என் புருஷனோட அண்ணன் கௌதம், அவரோட வைஃப் இலக்கியா எல்லாரும் என் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. அதுக்கு நியாயம் கேட்க போன என்ன அடிச்சு வெளியே தூக்கி போட்டாங்க. பாருங்க மேடம் காயத்தை. வாட் a cruel behavior. இப்படி அடிச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? இல்லம்மா, அவங்க வசதியான குடும்பம், அரசியல் போலீஸ்னு எல்லா இடத்துலயும் செல்வாக்கு இருக்கு. நாங்க ஏழை குடும்பம். நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணா எந்த போலீஸும் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. என்ன பெரிய வசதியான குடும்பம்? செல்வாக்கு இருந்தா ஒரு பொண்ணை எப்படி வேணா கொடுமைப்படுத்தலாமா? அதுக்குதான் மேடம் உங்களை தேடி வந்திருக்கோம். இந்த நாட்டுல பொண்ணுக்கு பாதுகாப்பே இல்ல. அதுவும் குடும்ப பெண்களுக்கு ஒண்ணு நடந்தா ஏன்னு கேட்க நாதியே இல்ல. எனக்கு நடந்த கொடுமைக்கு முக்கிய காரணமே அந்த இலக்கியா தான். அவதான் என் புருஷன் உட்பட எல்லாரையுமே எனக்கு எதிரா தூண்டி விடுறா. அவளை யாராலையும் அடக்க முடியல. கவலைப்படாதீங்க, யாரா இருந்தாலும் நாங்க நடவடிக்கை எடுப்போம். இந்த ஆணாதிக்க சமூகத்துல பெண்களுக்கான உரிமையை வாங்கி தரதுதான் எங்களோட வேலை. உங்களுக்கு நடந்த அநீதிக்கு நியாயம் கிடைச்சே தீரும். முதல்ல அந்த குடும்பம் மொத்தத்தையும் அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணணும். நீங்க உடனே லோக்கல் லேடிஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஃபோர்ஸ உடனே ஸ்பாட்டுக்கு வர சொல்லுங்க. ஓகே மேம், வர சொல்லிடுறேன். நீங்க வாங்க. அம்மா, இன்னைக்கு இலக்கியா சட்னி தான். ஆமாண்டி, ஆமா ஆமா, வா போலாம். இலக்கியா, இலக்கியா. கௌதம், இலக்கியா வீட்ல இல்லப்பா. எங்க போயிட்டா? அது கார்த்திக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன்ல, அதான் பிரியாவை பார்த்து பேச போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஓ ஓ. ஓபன் பண்ணுங்க. மேடம், இந்த வீடு தான். வாங்க 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 மேம். சரிங்க மேடம், வாங்க. சரி, அப்ப நான் கிளம்பறேன். சரிப்பா. வாங்க மேடம். வாங்க மேடம். இல்ல. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? வெளிய போ, வெளிய போ. அம்மா, யார் நீங்களா? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஹலோ, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாங்க மகளிர் உரிமை ஆணையத்துல இருந்து வந்திருக்கோம். அஞ்சலி உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. கம்ப்ளைண்டா? ஆமா, அது விஷயமா தான் விசாரிக்க வந்திருக்கோம். இங்க யாரு இலக்கியா, கௌதம், கார்த்திக், ஜானகி எல்லாரும் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க. என்னது? ஸ்டேஷனுக்கா? ஒரு நிமிஷம். இருங்க. என்ன விசாரிக்கணும்? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? அஞ்சலி, இப்ப எதுக்கு தலையிலயும் கையிலயும் கட்டு போட்டிருக்க? ஏன் ஏதாவது டிராமா நடத்த போறியா? ஹலோ மிஸ்டர், நீங்க எல்லாரும் சேர்ந்து அஞ்சலி அடிச்சு கட்டு போட வச்சுட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. என்னது? என்னது? நாங்க இவ்வளவு அடிச்சோமா? அப்படி இவ சொன்னால? ஏய் அஞ்சலி, என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்க? அடிச்சனா மூஞ்செல்லாம் பேந்துரும். தம்பி, என்ன தம்பி, எங்க முன்னாடியே மிரட்டுறீங்க? அப்ப அந்த பொண்ணு சொன்னது உண்மைதானே? மேடம், இல்ல மேடம், எங்களை சிக்க வைக்க அஞ்சலி ஏதோ பிளான் பண்ணிருக்கா மேடம். அவளை நல்லா விசாரிங்க. யார விசாரிக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். நீங்க ஒண்ணு எங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டாம். என்னமா அஞ்சலி, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுமா. என்ன? சரிங்க மேடம். மேடம், இங்க கௌதமோட பொண்டாட்டி
இலக்கியான்னு ஒருத்தர் இருக்கா மேடம். அவதான் இந்த வீட்டோட சர்வாதிகாரி. அவ சொல்றபடிதான் இங்க எல்லாமே நடக்கும். நான் 7 பொண்ணுங்கிறதுனால அவ பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாரும் என்ன வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. அதுக்கு நியாயம் கேட்க வந்த, அதுக்கு தான் மேடம் என்ன இப்படி அடிச்சிட்டாங்க. ஏய் அச்சச்சோ அடி பாவி, என்ன அஞ்சலி இது? கேவலமா இப்படி போய் சொல்றாங்க. அபாண்டமா போய் சொல்ற? இந்த புழுகிறது அழுகிறதெல்லாம் உங்க குடும்பத்தோட வேலை. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அஞ்சலிக்கு நடந்த அநியாயத்துக்கு நியாயம் கிடைச்சே அங்க ஆகணும். வேற நிறுத்துறீங்களா? நியாய அநியாயத்தை பத்தி யார் பேசுறதுன்னு விவசாயம் இல்லாம போச்சு. முதல்ல நீங்க நிறுத்துங்க. வாக்கப்பட்டு வந்த பொண்ணு இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கீங்க. ஏங்க உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? இங்க பாருங்க, அடி வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப தகுதியானவ தான் இந்த அஞ்சலி. ஆனா நாங்க அவளை அடிக்கல, சரியா? அவ பொய் சொல்லிக்கிட்டு தெரியறா. அப்போ அஞ்சலி தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு கைய கிழிச்சுக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டாங்களா? ம். Taste the Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.